4வது அதிகாரம் 15வது வாக்கியம். நிறைய வசனங்களை சொல்ல வேண்டியது இருக்கிறது. டக்குனு வாசிங்க பாருங்க. இது எந்த வசனமா? 16. சரி, நீதிமொழிகள் 24:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். நாம் நம்முடைய வீழ்ச்சியை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போமானால் நாம் எப்பொழுது எழுவது? நிறைய நேரங்களிலே சிலர் பாவங்களிலே வீழ்கிறார்கள், சிலர் குறைபாடுகளிலே வீழ்கிறார்கள், சிலர் மதிகேட்டிலே விழுகிறார்கள், சிலர் ஏமாந்து போய் விழுந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் எப்போதும் வீழ்ச்சியவே ஹைலைட் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் நாம் எழுச்சி பெற முடியாது. அநேக நேரங்களிலே 2 வக்கீல்கள் வழக்காடுகிறார்கள். அவங்க 2 பேருக்கும் தெரியும் நம்மில் யாரோ ஒருவர் தான் ஜெயிப்பாங்க, இன்னொருவர் தோற்று போவார் என்று தெரியும். அதே போல் ஒருவர் தோற்று போகிறார், ஒருவர் ஜெயித்து விடுகிறார். தோற்று போன வக்கீல், ஐயோ நான் தோத்துட்டேன், இனிமேல் நான் எந்த வழக்கையுமே எடுத்து நடத்த மாட்டேன்னு அவர் நினைப்பது கிடையாது. மாறாக அவர் என்ன செய்கிறார்? மறுமுறை அடுத்த வழக்கை எடுக்கிறார். அதே போல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடுகிறார்கள். அதில் கண்டிப்பாக தெரியும் யாரோ ஒருவர் தான் பரிசு பொருளை முதலாவதாக வருவான். ஒரு 2 பேருக்கு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு என்று கொடுப்பார்கள். ஆக மொத்தம் 3 பேர் தான் கிரீடம் சூட்டப்பட போகிறார்கள் என்று ஓடுகிற 100 பேருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த தோற்க போகிற 97 பேரும் தோல்வி குறித்து யோசிக்காமல் இதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்கிறேன், மறுமுறை நான் வெற்றி அடைவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய தோல்வியை ஒரு பயிற்சியாக எண்ணிக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து ஓடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளையே நாம் நினைத்து கொண்டிருந்தால், தோல்விகளையே மையப்படுத்தி கொண்டிருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு நேராகவோ தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சாதனைக்கு நேராகவோ நம்மால் செல்ல முடியாது. ஒரு அழகான பாடல் சொல்கிறது, வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாமல் உன்னை சேர்ப்பவரும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வேதம் முழுவதும் இருக்கிற வேத பாகங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இது மனிதனுக்கு நம்பிக்கை தருகிற ஒரு வேதமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் நம்பிக்கை தருகிற தேவனாக இருக்கிறார். என்னிடத்துக்கு வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தரிடத்தில் யாரும் வெறுமையாய் போனதில்லை, தேவனை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்திருக்கின்றன. அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்திருக்கிறார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். முறிந்து விழுந்தவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க நடக்க பண்ணுகிறார். எளியவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்கிறார். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு வசனங்களும் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய தோல்வி மனப்பான்மையிலிருந்து, என்னை ஏமாற்ற மனப்பான்மையிலிருந்து, நான் தோற்று போனவன், தோற்று விடுகிறவன், என்னால் எழும்ப முடியாது, நான் மேலே வர முடியாது, நான் முன்னேற முடியாது, நான் செயல்பட முடியாது என்கிற மனிதனை பார்த்துதான் கர்த்தர் இவ்வளவு வார்த்தைகளையும் கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 37:17 சொல்கிறது, நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நீதிமானாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள் என்ற எந்த கேரண்டியும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு அநேக இடங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாசஸ்தலத்தை பாழாக்கி போடுகிறதுக்கு பல ஆட்கள் இருக்கிறார்கள். உங்கள் கால்களுக்கு வலையை விரிப்பதற்கு பல பேர் இருக்கிறார்கள். உங்களை தள்ளிவிடுவதற்கு பல பேர் இருக்கிறார்கள். சிக்கலாகிலே தாவீதுக்கு ஒரு சிக்கல் வந்தது. என்ன நடந்தது? அவன் யுத்தம் பண்ண போன இடத்துல அமலேக்கியர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்போது அவங்க கூட இருந்தவர்கள் எல்லாம் யார் என்றால் பராக்கிரமசாலிகள், வல்லவர்கள், நல்லவர்கள், திறமைசாலிகள், தாவீதுக்காக உயிரை கொடுக்கிறவர்கள் அல்ல. இவங்கெல்லாம் தேச துரோகிகள். தாவீதோடு இருந்தவர்கள் யார்? தேச துரோகிகள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், பேலியாளின் மக்கள் என்று வேதம் சொல்கிறது. தாவீதோடு இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த வேத வசனத்தை ஒரு நிமிஷம் நீங்கள் புரட்டி பார்க்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம்,
இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், 22வது வசனம் பாருங்க. தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமாகிய எல்லாரும் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பிள்ளைகள் நிமித்தம் மனக்லேசம் அடைந்து தாவீதின் மேலே கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் சொன்னாங்க. நிறைய நேரங்கள் தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் பராக்கிரமசாலிகள் சேர்ந்தாங்க. ஏற்கனவே ஒரு முறை அப்படி பிரசங்கித்திருக்கிறேன். காரியம் சித்தி உள்ளவர்கள், அறிவாளிகள், யோசனையில் வல்லவர்கள், இவங்கெல்லாம் தாவீதோடு சேர்ந்தாங்க. தாவீதினுடைய ராஜாவு ஆகிறதுக்கு முன் அப்படின்னு வச்சுங்க, ராஜாவாவதற்கு முன்னால தாவீதோடு இருந்தவர்கள் யாரு? பொல்லாதவர்கள், கடன்பட்டவர்கள். இன்னொரு அதிகாரத்தில் இருக்கு, பொல்லாதவர்களும் கடன்பட்டவர்களும் துரத்தப்பட்டவர்களும் பேலியாளின் மக்களுமாக யாவரும் தாவீதோடு சேர்ந்து கொண்டாங்க. அப்போ என்னைக்குமே நம்ம கூட இருக்கிறவங்க பொல்லாதவர்களும் இந்த மாதிரியான முறுமுறுக்கிறமான நன்றி கட்ட மக்களை நம்ம வைத்திருந்தா ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளையே கல்லெறிய துணிவார்கள். ஆனால் தாவீது ராஜாவானதுக்கு பின்பு பராக்கிரமசாலிகளும் யோசனையில் வளரலும் அறிவாளிகளும் காரிய சக்தி உள்ளவர்களுமான மக்கள் வந்து சேர்ந்தாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? தாவீதை காப்பாற்றும்படி தாவீதுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள், பராக்கிரமசாலிகள் அவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யார் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் யார் என்பது ரொம்ப முக்கியம். நமக்கு பிரச்சனை வரும்போது நாமும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அவனும் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அவன் பாதிப்பு மட்டும்தான் பெருசாக தெரியுமே தவிர நம்முடைய பாதிப்பு அவன் கண்ணுக்கு தெரியாது. அவனுடைய பாதிப்புக்கு நாம தான் காரணம்மா. ஆனால் கொள்ளையடிச்சிட்டு வந்தால் நான் சண்டை போட்டு சம்பாரிச்சேம்மா, ஆனால் அவனுக்கு பிரச்சனை வந்தால் உன்னால் தாண்டா பிரச்சனை வந்துச்சும்மா. அப்போ என்றைக்கும் உங்களை சுற்றிலும் உங்கள் பக்கத்துலேயும் உங்களை காலவாரி விடுகிற சமய சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிற, குற்றம் சொல்லுகிற, உங்களை கீழே தள்ள விரும்புகிற கல்லறிய மக்களை நீங்கள் அடையாளம் காண நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நான் நல்லா இருக்கிற காலத்தில் நம்மோடு ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய கை இழுத்து போகிற நேரங்களில் தான் இவர்கள் தங்களுடைய சுயரூபத்தையே காமிப்பாங்க. இவங்க யாருன்னு நமக்கு அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த காரியங்களில் குறித்து நாம் எச்சரிக்கையாக இராவிட்டால் நாம் மிகவும் சிக்கலான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டிய ஒரு நேரம் நமக்கு வந்துவிடும். வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி. நான் விழுந்துட்டேன் நீ நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்காதே. விழுகிற நீ என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு நாட்கள் நான் விழுந்துட்டேன்னு காத்து கொண்டிருப்பாய்? விழுந்து விட்டாய், பரவாயில்ல. ஆனா நீ எழும்பி நீ பிரகாசி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வாசியம்மா, உன் ஒளி வந்தது. எது என்னுடைய ஒளி? கர்த்தருடைய மகிமை என்னுடைய ஒளி. கர்த்தர் என் மேலே உதிக்கிறார். ஆமென். உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. இயேசுவினிடத்தில் வந்த எந்த மனிதனுடைய வீழ்ச்சியையும் அவர் எழுச்சியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் விழுந்து விட்டேன் என்று விழுந்த இடத்திலேயே கிடக்காதீங்க. உங்களை பிரகாசிப்பிக்கிற, உங்களை எழுப்பி விடுகிற, உங்களை தூக்கி விடுகிற, உங்களை தாங்குகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்துல வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இனிமேல் விடுத்த சேதனம் இல்லாதவன் என்றால் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே வராத மாம்சமானவன், அசுத்தன் என்றால் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவன் உங்கள்கிட்ட வரமாட்டான். பிசாசு உங்கள்கிட்ட வரமாட்டான்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், தூசியை தட்டிட்டு எந்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 7, 8 வசனம் வாசிக்கிறோம். அங்கே குப்பையிலிருந்து, புழுதியிலிருந்து எளியவனை தூக்கி விடுகிறார். ஆண்டவர் சொல்றார், உன்னை தூக்கி விடும்போது நீ என்ன செய்யாத? உட்கார்ந்துட்டே கிடக்காதே. ஆமென். தூசி என்ன செய்? உதறி விடு. தூசியை உதறி விடு என்று சொல்கிறார். வழி அருகே ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான்.
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே அவன் என்ன பண்ணான முடவன் நினைக்கிறேன். அவன் உடனே குதித்து எழுந்து தன்னுடைய வஸ்திரத்தை மேலே தூக்கி வீசிட்டானான். தன் வஸ்திரத்தை மேலே தூக்கி வீசிட்டு குருடன் மேலே தூக்கி வீசிட்டு தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அவன் எழுந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஏன் அவன் மேல் வஸ்திரத்தை வீசி இருந்தான் என்றால் அந்த வஸ்திரம்தான் அவனை பிச்சைக்காரன் என்று அடையாளப்படுத்துவது. அப்போ என்றைக்குமே மக்கள் உங்களை குற்றம் சாட்டி அல்லது சமூகத்தில் உங்களை ஒரு பொசிஷனில் வைத்து உங்களுக்கு சில அடமொழிகளையும் நீங்கள் செய்த செயல்களின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. தப்பாக நடந்தால் நடத்துக்கட்டவ, லவ் மேரேஜ் பண்ணி ஒரு மாதம் வெளியூரில் போய் இருந்துட்டு வந்து கல்யாணம் பண்ணால் ஓடி போனவ, உங்களுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்து எப்படி இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு மேல் வஸ்திரம் இருக்கிறதோ அதே போல் உங்களுக்கு ஒரு அடமொழியை கொடுத்து அந்த அடமொழியினாலே உங்களை அழைக்கிற உலகம் இது. ஆனால் இயேசு உங்களை அழைக்கும் போது உலகம் அழைக்கிற அந்த அடமொழி உங்களை விட்டு போய்விடும். அல்லேலூயா. அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு அவன் ஆண்டவரிடத்துக்கு வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அருமையான கர்த்தர், இன்றைக்கு காலை வேளையிலே நீங்கள் தூசியை உதறவிட வேண்டும். இன்றைக்கு அநேக தூசிகள் உங்கள் மேல் இருக்கிறது. அநேக குற்றம் சாட்டுகிற மக்கள் உங்களுடைய மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். அநேகர் குறை சொல்லுகிற மக்கள் உங்கள் மேல் குறை சொல்லுகிறார்கள். உங்கள் வீழ்ச்சியை குறித்து இகழ்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? எந்த காரியத்துக்கு முன்னால் போகாமல், எந்த காரியத்திலையும் ஆண்டவருடைய காரியத்தில் செயல்படாமல் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு உங்களை நீங்களே தட்டி வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த காலை வேளையிலே அவைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. நீ அவைகளை போர்த்து கொண்டிருக்கிற வரைக்கும், ஜனங்கள் உண்மையிலே சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை, ஜனங்கள் உனக்கு கொடுக்கிற அடையாளங்களை வைத்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் உனக்கு விடுதலை இருக்காது. இயேசு அழைக்கிறார். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா எல்லாவதையும் தூக்கி வீசுங்க, தூசியை உதறி விட்டு எழுந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடும். உன் அடிமைத்தன நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த கால வேளையில் ஏசாயா 51:9 சொல்கிறது, எழும்பி எழும்பு சீயோனே, வேலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களும் பூர்வ தலைமுறையிலும் எழும்பினபடி எழும்பு. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட போது அந்த ஒரு காலத்தை ஏன் திரும்ப வரக்கூடாது? ஆதி அன்புக்குள்ள ஏன் திரும்ப வரக்கூடாது? பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு ஏன் திரும்பக்கூடாது? ஏன் அந்த ஜப வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது? ஏன் அந்த உபவாச வாழ்க்கையிலே வரக்கூடாது? ஏன் அந்த பக்தி வைராக்கியத்துக்குள்ளே வரக்கூடாது? ஏன் அந்த ஆத்துமாவையும் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை செய்யக்கூடாது? ஏன் ஆண்டவருக்காக உன் கால்கள் நடக்கக்கூடாது? ஏன் ஆண்டவரை குறித்து உன் நாவு பேசக்கூடாது? அந்த ஒரு காலம் அல்ல, அந்த காலம் ஏன் திரும்ப வரக்கூடாது? கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டிய ஒரு காலம். சிலருடைய உள்ளங்கள் எல்லாம் தன்னுடைய வீழ்ச்சியின் இடத்திலேயே மட்டம் தட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பணம் பெருகலாம், பொருள் பெருகலாம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளராவிட்டால், ஆவிக்குரிய ஜீவியம் வல்லமை அடையாவிட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எழும்பி பிரகாசிக்காவிட்டால் நம்மால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பி நீ பெலன் கொள் என்று சொல்கிறார். ஏசாயா 51:17 வாசிக்கிறோம், எழும்பு எழும்பு, தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் மண்டலங்களை உறிஞ்சி கொடுத்த சீயோனே, எருசலேமே எழுந்து நில். அல்லேலூயா. எழும்புறது மட்டுமல்ல, எழுந்து நில், உறுதியாக நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எடுத்த முடிவுல உறுதியா நில். ஆண்டவரை பின்பற்ற வேண்டுங்கிற முடிவுல உறுதியா நில். ஆண்டவரை உமக்காக வாழ்வேன் என்கிற அந்த பக்தி வைராக்கியத்தில் உரிமையோடு கூட நிலையாக உறுதியாக நில். கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? நம்முடைய குறைபாடுகள், மதிகேடுகள், நம்முடைய பாவங்கள், நாம கொஞ்சம் அசந்த நேரங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் போனது. நியாயாதிபதி புஸ்தகம் 16:19-21 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே அவனுடைய தலைமயிர் போனது, அவனுடைய கண்கள் அதுக்கப்புறம் போனது, அதுக்கப்புறம் அவன் பெலனும் போனது. சிம்சனுடைய வாழ்க்கையில் வந்த வீழ்ச்சி, சிம்சனுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போக பண்ணின
ஒரு வீழ்ச்சியை கொடுத்து நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நியாயாதிபதிகள் சொல்கிறது, அவனுடைய தலைமயிர் திரும்பவும் முளைக்க தொடங்கினது. நியாயாதிபதிகள் 16, 28, 29 வசனத்தில் வாசிக்கும் போது அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். கர்த்தர் அவனை கைவிடவில்லை, அவனை பலப்படுத்தினார். இந்த காலவேளையில் சிம்சோனுக்கு இறங்கின ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களை பலப்படுத்துவதற்கு இன்றைக்கும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே இந்த விசை என்னை கரம் தூக்கி விடுவீராக, என்னை பலப்படுத்துவீராக என்று நீங்கள் கேட்டால் அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீழ்ச்சியிலிருந்து நாம் எழும்ப வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல்ல நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? 1 நாளாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, ஜனங்களை தொகையிடுவதற்கு சாத்தான் தாவீதை ஏவி விட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தாவீது எழுதுகிறான், தன் மகனுக்கு புத்தி சொல்லும் போது, தேவனுடைய ஆலயம் இப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியினாலே அவருடைய கரத்தினாலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று ஒரு பெரிய வெளிப்பாட்டை சொல்கிறான். சிறு வயதிலிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவன், கோலியாத்தை வீழ்த்தி ஒரு ஜனமும் ராஜாவும் பயந்து கிடந்த வேளைகளிலே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினவன், சிங்கத்தையும் கரடையும் கொன்றவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், ஆனால் மகா உயர்ந்த நிலையை அடைந்தவன். அவனுடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இருதயத்துக்கு ஏற்றவனை, இருதயத்திலே உண்மையாயிருந்தவனை, கிருபை பெற்றவனை சாத்தான் ஏவ முடியுமா? சாத்தான் ஏவ முடியுமா என்றால், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான், அவனை ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருளாசையே இல்லாத தாவீதை சாத்தான் ஏவுவானா என்றால், தாவீதை சாத்தான் ஏவுகிறான். எப்படி ஏவுகிறான் என்று நாம் பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், அவனுக்குள்ள ஒரு பெருமை மேட்டுமைகளை கொடுத்து சாத்தான் அவனை ஏவினதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம 2 தடவை அவன் விழுந்ததை பார்க்கிறோம். ஒரு இடத்துல சாத்தான் ஏவாமே தாவீது விழுந்தான், அதாவது ஏவனான்னு எழுதப்படலாம், ஆனால் அதுவும் சாத்தானுடைய செயல். மதியானம் தூங்குற வழக்கம் தாவீதுக்கு. தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்தார். எப்போ? சாயங்காலத்தில். அப்போ மதியானம் என்ன பண்ணுறார்? நல்ல நான் வெஜிடேரியன் நல்ல மொக்கன்னு சாப்பிட்டுட்டு, நல்ல கொழுப்பாக கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு, ராஜாவாச்சே நல்லா சாப்பிட்ருப்பார். சாப்பிட்டு சாயந்தரம் அப்படியே வாயில் கொப்பளிக்கிற பன்னீரில் கொப்பளிச்சுட்டு வாயில் அப்படியே சாயந்தரம் அப்படியே மாடி உப்பரைக்கில் உள்ளாத்தினார். பாருங்கள், பாவத்தில் விழுந்துட்டார். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது என்றைக்குமே போன வாரம் நான் செஞ்ச பிரசங்கம் பண்ண மாதிரி எப்போதும் பிரச்சனையுள்ள வாழ்க்கையில் நமக்கு விலை வைக்காதுங்க. நிறைய காசு இருக்கும், வேலையில் ப்ரொமோஷன் வந்திருக்கும், சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஏன் பாஸ்டர் இப்படி பண்ணுறாரு, ஏன் சிஸ்டர் இப்படி செய்கிறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க. காசு இல்லாத போது நமக்கு என்ன இருக்கும்? ஐயோ பாஸ்டர் சொன்ன வார்த்தை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது, ஐயோ சிஸ்டர் பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் காசு நிறையா இருக்கும்போது என் சிஸ்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க ஏன் அப்படி பேசுகிறாங்க, பாஸ்டர் ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு குறை பார்க்க தோணும். அப்போது நம்மளை மாற்றுறது எது? நமக்கு பாவம்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து பணம் காசுலாம் கொடுத்து கொஞ்சம் வசதி பண்ணி பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தோன்னையே, பிரச்சனை இல்லைன்னா நம்ம பிரச்சனை பண்ணுறவங்களா மாறிடுவோம். என்ன நான் சொல்கிறது? அதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் எனக்கு கொண்டாட்டம். நல்லா சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் எனக்கு கொண்டாட்டம். ஏன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர் மூக்காய் தான் பரிதாபமாக சொல்லும். எப்போதும் நான் ஜெபம் பண்ணுவோம், மூக்காய் ஞாபகம் வரும். ஆமாம் பாஸ்டர், பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லும். அது சின்ன பிள்ளையா நான் பார்த்ததுலேருந்து இப்போ அவள் பாட்டி ஆகிட்டா. என்னை விட பல வயசு கம்மி, ஆனால் நான் இன்னும் தாத்தாவாகல, அவள் பாட்டி ஆகிட்டா. பேரம் பற்றி நிறைய எடுத்துட்டா. அது பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்த மாதிரி இருக்கு, இதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்களேன்னு மலம்பட்டிக்கு நான் போன போது நினைப்பேன். இத்தனோடு குட்டுண்டியாக வரும். பார்த்தா 4 பிள்ளை.
5ஆவதாக ஒரு பையன் இல்லைன்னா என் மாமியார் டைவர்ஸ் பண்ணுறாங்கும் போது எனக்கு ஐயோ இதே குழந்தையா இருக்கு, இதெல்லாம் யார் தங்கச்சிகளாக இருக்கு, தங்கச்சி தம்பியாக இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா பிள்ளைங்க அங்கே வரிசையாக ரயில் பட்டியாட்ட கூப்பிட்டு வருது. பாவம், அதை நினச்சா பாவமாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி முட்டியில் அரைச்சி ஆட்டி நான் விடியும் தூங்காமல் உட்காந்து என் மனைவி நடுராத்திரியில் திடீர்னு நினச்சி பார்த்தா பிசாசு மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாரும் படுத்து தானே இருப்பாங்க. இது 12 மணிக்கு 2 மணிக்கு இருந்துச்சு இப்படின்னு இருக்கும். அப்படின்னா சாமி எடுத்துன்னு நினச்சிக்காதீங்க, ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏம்மா தூங்க மாட்டியா? டாக்டர் சொன்னார் தூங்காதனால தான் உன் ஆட்டே இந்த மாதிரி வீக்காக போச்சு. பாருங்கள், தூங்காமல் ஜெபம் பண்ணி சீக்கிரமாக சாக போகிற ஒரு ஆள் மாதிரி ஆகி போச்சு. கடைசியில் என்ன நான் சொல்லுவேன், எல்லாம் எங்கே பாரு எல்லாரும் பாஸ்ட் என்ன கொடுமைப்படுத்துகிறாரோ தெரில, இந்த பாஸ்டாமா இப்படி இருக்கும்பாங்க. உள்ளே நடக்கிறது யாருக்கு வெளியே தெரியாது. நாளைக்கு நீங்கள் மண்டையை போட்டிங்கன்னா பொண்டாட்டி சின்ன வயசில் போச்சுன்னு ஒரு கஷ்டம் வேறு. இன்னொன்று பாஸ்ட் என்ன பண்ணி பாஸ்டம்மாவை கொண்டுட்டாரோன்னு என்ன மேலே பழிய போட்டுருவாங்க. நீ ஜெபமே பண்ணாது. போகிற டாக்டரில் என்ன சொல்ல, உனக்கு ரெஸ்ட் வேணும், அமைதியாரு அப்படின்னா நம்மளால் அமைதியாக இருக்காது. நம்ம தூங்குனதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து சாமி ஆடிட்டு இருப்பான். இப்படிலாம் எதுக்கு ஜெபம் பண்ணுறது? நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் இருக்கா. நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு சொன்னேன். எங்கள் இங்கிலீஷ் மாஸ்டர் கிளாஸ் மாஸ்டர் ஒன்று சொன்னார், ஐடியல் மைண்ட் இஸ் எ டெபிள்ஸ் ஒர்க்ஷாப். சோம்பலான மனம் பிசாசின் தொழிற்சாலை. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒன்றையே அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலான்னு தோணும்? அப்படியே குறுங்கும் தரங்கும். இந்த வீட்டில் இந்த பிள்ளைங்க சும்மா இருந்ததுன்னா ரசத்தை இழுத்து போடும், குழம்பு இழுத்து போடும். எங்கள் வீட்டு குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் ஏமாற கூட ரசத்தை தூக்கி பால் தூக்கி குழம்புல ஊற்றி அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளையோட நான் என்ன தான் பண்ணுறது. திடீர்னு பிள்ளையை காணாது, பார்த்தா கட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கோம். அங்கே போய் என்னென்ன வேணும்னு அது சொன்னால் கொஞ்சம் வெக்கப்படாதுன்னு சொல்லலை. அவ்வளோ தொல்லை பண்ணும். அது சும்மாவே இருக்காது, பின்னாலே ஒரு ஆள் நடக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நான் ஒன்று கண்டுட்டேன், இவங்களுக்கு பிரச்சனை வரலைன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிரச்சனை வந்துச்சுன்னா வரணுமா? நீங்கள் நல்லா இருக்கணும் தானே ஜெபம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கு எதிரி என்னை பார்த்தா சாத்தான் மாதிரி இருக்கா, சாத்தானை தானே எதிரியாக பார்க்க சொல்கிறாரு ஆண்டவர். சாத்தானைத்தான் நீங்கள் எதிர்க்கணுமே தவிர ஊழியக்கார மனைவியவோ எதிர்க்கக்கூடாது. அவங்களுக்காக என் இக்கட்டில் நான் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன் சொல்கிறோம். இப்போ தாவீது தான் தேவனுடைய தாசன், தேவனுடைய மனுஷன். ஆனாலும் சாத்தான் ஏவினான், நம்மை சாத்தான் ஏவரானானுங்கிறத நீங்கள் கவனமாக இருங்க. பேதுருக்குள்ளே திடீர்னு சாத்தான் வந்துட்டான். யாருக்குள்ளே சாத்தான் வருவான்? அட்வைஸ் பண்ணுறதுக்கு சாத்தான் வருவான். ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னான், உனக்கு ஒரு காலம் அப்படி நடக்கக்கூடாது, என்ன பேசுகிறேன், விசுவாசம் இல்லை, நான் இல்லை அப்படின்னு பேசினான் பாருங்க. நானாக இருந்தா எப்போ என்ன விசுவாசி நீ வாப்பா இவ்வளோ நாள் எங்கே பாருந்த அப்படின்னு என்ன செஞ்சுருப்பேன், கட்டி பிடிச்சி ஐயோப்பா ஆண்டவர் இப்படி ஒரு ஆத்மாவை தந்தீரேன்னு மதிக்கேட்டால் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆண்டவராச்சே, அவருக்கு தான் விவரமாக தெரியுமே. இது யாரா பேசுறது, வாய்ஸ் பேதுரு. யார் அங்கே மிமிக்ரி பண்ணுறது? சாத்தான் மிமிக்ரி பண்ணுவான். எந்த வாய்ஸில் பேசுவான்? சப்போஸ் எபி வாய்ஸில் கூட பேசுவான். என்னப்பா, சப்போஸ் சிவா வாய்ஸில் கூட பேசுவான், சப்போஸ் ரெபேக்கா வாய்ஸில் கூட பேசுவான். யார் வாய்ஸில் பிசாசு பேசுறானே தெரியாது. ஆண்டோட பேசணும்னு ஆண்டு சொன்னார், அப்பாலே போ. ஒரே வார்த்தை, ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரே பதில், அப்பாலே போ சாத்தான். அவளை 2 இடத்துல சொன்னார். எங்கே சொன்னார்? சோதிக்கும் போது சொன்னார், தேவனாய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தான். இப்போ அவன் என்ன நேராக வந்தால் இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. யார் மூலியமாக வருவோம்? பிரதான சீசன் மூலியமாக வருவோம். அப்போ யார் மூலியமாக வருவோம்? நீங்கள் சபையில் யாரெல்லாம் முக்கியமானவங்க கரங்களை வைத்து அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே சொல்ல மாட்டீங்க, உஷாராக இருப்பீங்க. நீங்கள் உங்களை முக்கியமானவங்க நினைக்கிறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ வேணால் உங்கள் வாயிலேருந்து சாத்தா என்ன செய்வான் சொல்லுங்க. பேசுறது இல்லைங்க, அட்வைஸ் பண்ணுவான், ஆலோசனை சொல்லுவான். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் பேசலைங்க, வசனத்தை சொல்றேங்க, வசனத்தை சொல்றேன். ஏன் நான் தேவ மனுஷன் இருந்துட்டு போ, ஏன் நான் ஆவியில் ஏவப்பட்டுவேன் இருந்துட்டு போ, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இறையா யார் வேண்டானா. ஆனா உன்னை சாத்தான் ஏவிட்டானே, அங்க உரியாவின் மனைவியை காலி பண்ணிட்டானே, இங்க வந்து பார்த்து ஜனங்களை ஏவ சொல்லி சங்காரம் வர வச்சுட்டானே. நீ தேவனுடைய மனுஷன் தான், நீ பரிசுத்தவான் தான், நீ ஆவியை பெற்றவன் தான், கர்த்தருக்கு வெளிச்சம் கொடுக்கிறார் தான். ஆனா சாத்தான் உன்னை ஏவிட்டானே, சாத்தான் உன்னை ஏவிட்டானே. இப்ப நல்லா கவனிங்க, சாத்தான் ஏன் ஏவறான்? எங்க நான் விழமாட்டேன், நான் அதாக மாட்டேன் இதாக மாட்டேன், மேட்டுமை எங்க வருகிறதோ வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது என்னங்க? திடீர்னு ஒரு பெருமை வரும் பாருங்க. பணம் வந்துருச்சுன்னா, இல்லை ஏதோ ஒரு டேலண்ட் வந்துருச்சுன்னா, இல்லை திடீர்னு கொஞ்சம் அழகு வந்துருச்சுன்னா, இந்த வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் திடீர்னு கொஞ்சம் சிகப்பாயிட்டா, கொஞ்சம் முடி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு நீட்டமாக வளர்ந்துட்டா, இல்லை முன்னாடி இப்படி சுருட்டி விட்டுட்டா, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டா, அது நம்ம பேச்சே கேட்காது, குதிரை மாதிரி. என்ன பண்ற, எங்க போற அப்படி ரொம்ப போகும். ஏன்? அகந்தை. லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? விடுதலுக்கு முன்னானது. அப்ப தெரிஞ்சுக்குங்க, இது விழப்போகுதுன்னு அர்த்தம். லிப்ஸ்டிக் போட்டோன்னே ஒரு இது வருதா, ஃபேஷியல் பண்ணோன்னே அப்படியே முகத்தை இப்படி இப்படி காமிக்கணும்னு தோணுதா? சொல்லுங்களேன். முடி இங்கெல்லாம் சுற்றி விட்டோன்னே அப்படியே கண்ணெல்லாம் சுற்றி யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு தோணுதா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. கிறிஸ்தவனுக்கும் மேட்டுமைக்கும் சம்மந்தமே இல்லை. கிறிஸ்தவுக்கும் மனமேட்டுமைக்கும் இருமாப்புக்கும் அகந்தைக்கும் சம்மந்தமே இல்லை. சிலதெல்லாம் அம்மா அப்பா அட்வைஸ் பண்ணா, உனக்கு என்ன தெரியும், அப்படியே நெடுமரமாக அப்படியே நிற்கும். அதையும் அப்படி பண்ண, உனக்கு என்ன தெரியும். கண்ணு தான் அசையும். நீங்கள் அப்படியே க்ளோஸில் பார்க்கணும், ஜூம் பண்ணி, அப்போ தான் பார்க்கணும். உனக்கு என்ன தெரியும், நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமா. அந்த புருவும் கண்ணு தான் பேசும், உதடு வந்து அசைறது கூட தெரியாது. என்ன தெரியுமா? அகந்தை. என்னது? அகந்தை. அப்புறம் நல்ல செருப்படி வாங்கிட்டு வந்தோன்னே, ஏமா ஒரு மாதிரியா இருக்கு, ஒன்றும் இல்லைம்மா, தாழ்மையாக காலுக்குள்ளே ஒன்று உட்காரும். அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வெங்காயம் உரிக்கும். அப்புறம் பாத்திரத்தில் 2 கழுவு. ஏண்டா இந்த குரங்கு தானாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போ தான் தெரியுது எங்கேயோ சிக்கலில் மாட்டிட்டு வந்துருச்சு. மாட்டி நல்லா அடிபட்டு வந்திருக்குதுங்கிறது டேமேஜ் ஆகி போச்சு அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியும். எதுக்கு? அதுக்கு முன்னாலே என்ன பண்ணணும்? அம்மா அப்பா பேச்சை கேட்கணும், போதகம் பேச்சை கேட்கணும், கேட்டு தாழ்மைப்படணும். தாழ்மை வரமாட்டேன்னுது. சில பசங்க பைக்கை வேகமாக ஓட்டுவாங்க. அப்படிலாம் ஓட்டாத, நீ எல்லாம் கட்ட வண்டியில் போகிற கேஸு, நாங்களாம் அப்படி பறக்குறக்கு அப்படின்ட்டு வண்டி ஓட்டிட்டு வீலிங் பண்ணால் ரோட்டில் மல்லாந்து கவுத்தா வந்து கால் பொழந்ததுக்கு அப்புறம் ஏமா அப்பா அப்படி இப்படி நொண்டிட்டு வரும் பாருங்க. அப்போ வந்து அப்பாப்பா என்னம்மா ஆச்சு, ஐயோ அது ஏன் கேட்குறம்மா, காலு ஐயோ தொடர ஐயோ அப்படி படாத. ஏன் விழுகிறதுக்கு அப்புறம் வர புத்தி விழுறதுக்கு முன்னால் வந்திருக்கலாம்ல, வரவே வராது. சாத்தான் ஏவரானான்னு பாருங்க. மேட்டுமை இருக்கிற இடத்துல சாத்தான் உள்ள வந்துடுவான். அழிவுக்கு முன் இறுதி இருமா பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 18:22 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று சொல்லுகிறது. சாத்தானை அழைப்பது உணர்வற்ற நிலைமையில நம்மை வழிநடத்துகிற மேட்டுமை தான். சிம்சோன் தன் பலத்தை நம்பி தாழ்மையற்றவனாய் உதறி விட்டு போய்வேன் என்று சொன்ன போதுதான் சாத்தானுடைய வஞ்சகத்தில் அவன் மாட்டினான். ஆனால் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தாவீது பாவம் செய்தான் என்று சொல்ல போது அவன் தன்னை தாழ்த்தினான், ராம் முழுதும் தரையிலே கிடந்தான். ராஜாவா இருந்தாலும் தரையிலே கிடந்தான். லூக்கா 7:37 சொல்கிறது, ஒரு பாவியாக ஸ்திரீ ஆண்டவருக்கு பின்னாக நின்று அழுது ஆண்டு பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து பரிமளத்தையும் பூசி முத்தமிட்டால் தாழ்மையின் அடையாளம். அப்ப தேவன் நம்மை வீழ்ச்சியிலிருந்து எழுப்ப வேண்டும் என நம்மை தாழ்த்த வேண்டும்.
லூக்கா 18ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்கிறது. 2 பேர் ஜெபம் பண்ண போனால் ஒரு ஆயக்காரன் ஒருத்தன் பரிசேயன் நான் ஒருத்தலாக தசமம் கொடுக்குறேன், 2 தடவை உபவாசிக்கிறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், ஆராதனை செய்கிறேன்னு ஜெபம் பண்ணால் இந்த பாவியை போல் நான் இல்லைன்னு அவன் சொன்னான். கம்பேர் பண்ணால் இந்த ஆயக்காரனும் நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று தன் கண்களை வானத்துக்கு மேலெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். அவன் அல்ல, இவனே நீதிமானாய் போனான். அப்ப யார் கர்த்தர் தாங்குகிற நீதிமான் என்றால், யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களே தேவனாலே வீழ்ச்சியிலிருந்து எழுப்பப்படுகிறார்கள். என் அன்பானவர்களே, நமக்கு தாழ்மை வேண்டும். நம்முடைய மேட்டுமையினால் ஒரு மனுஷனை நோகடித்து விடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அழித்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய தாழ்மையினாலே மனிதர் முன்னாலே நாம் அற்பமாய் தோன்றலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் மிக பெரிய சிகரங்களுக்கு நேராக உயர்த்தப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, வீழ்ச்சியிலிருந்து எழும்ப நாம் அறிக்கை செய்து எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்படுகிறது. சங்கீதம் 51:1-4 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்தில் சொல்கிறான், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எதற்கு அவன் அறிக்கையிட்டான் என்றால், நாம் ஒரு வியாதிக்காரன் என்றால் டாக்டர்கிட்ட போகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு டாக்டர் கேட்குறாரு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டாக்டர். அப்படியே இங்கே வந்தீங்க? இல்லை, உங்களை பார்க்கணுன்னு தான் வந்தேன் டாக்டர். சரி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொன்னால் தான், நான் என்ன வியாதி அது சொன்னால் தான் நான் பண்ண முடியும். இல்லை, அது இல்லை, அதெல்லாம் இல்லை, அது நான் சொல்ல மாட்டேன். சொல்லாமல் எப்படிங்க நான் இது பண்ண, வயிறு வலிக்குதா, காய்ச்சல் வலிக்குதா, தலை வலிக்குதா, என்னங்க பண்ணுது, அது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்? பையா வெளியே பைத்தியக்காரன் லூஸு, என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறியா, பா வெளியே அப்படின்னு விரட்டி விட்டுருவார். நாம் ஆண்டுட்டு போவோம், ஆண்டவரே மனம் இறங்கும், இறக்கமுள்ளவரே உருக்கமுள்ள, எல்லாம் கரெக்ட். இப்போ எதுக்கு இவ்வளோ இது போடுற, எதுக்கு இவ்வளோ தூபம் போடுற, விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு ஆண்டவர் மெனக்கட்டுக்கான். சரி சொல்லு, நான் இறக்கமுள்ளவர், நீர் இரக்கம் நிறைந்தவர். ஆமாம், நான் இறக்கம், மனம் உருக்கம் நிறைந்த, ஆமாம் உருக்கம் நிறைந்தவர். இதையே அரை மணி நேரம் அரைச்சிட்டு இருக்கிய, போதும்ப்பா, போர் அடிச்சு போச்சு, விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னா, இல்லை ஆண்டவர் நீ நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவர் போய் அரை மணி நேரம் ஆகி போயிடும். ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார். விஷயத்துக்கு வரணும். என்ன வரணும்? ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என் மீறுதல்களை அறிந்திருக்கிறேன், என் பாவத்தை நான் உமக்கு அறிக்கையிடுகிறேன், என் பாவத்தை மறைக்காமல் உமக்கு என்ன செய்யறேன், அறிக்கையிடுறேன்னு டாக்டர்கிட்ட போய் எனக்கு இப்படிலாம் வியாதியாக இருக்கு ஐயா, வயிற்றாலும் நிற்காம போகுது டாக்டர், 2 தடவை காலோடையே போயிடுச்சு டாக்டர், அவமானமாக இருக்குது, நான் போலாங்கிறதுக்குள்ளேயே பெட்டிலேயே போயிடுச்சு டாக்டர், உண்மையை உடைச்சு பேசிடணும். நல்லா ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆண்டவரே நான் சரியில்லை, வாயை திறந்தா ஒரே புழுகுறேன் ஆண்டவரே, பித்தலாட்டம் தான் பேசுகிறேன். இந்த வாரம் கூட பாஸ்டர்கிட்ட போய் தான் பேசிட்டு வந்தேன் ஆண்டவரே, அல்லேலூயா. நாம் பலவீன மனிதர்கள் தான், அதை ஆண்டவர் அறிவார். நம்முடைய பலவீனங்களை கொடுத்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் இல்லைங்க. ஆனால் நம்ம பலவீனம், இப்போ எங்கள் புட்டி எப்போ பார்த்தா அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குமா? என்னடா அது பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்கிறேன். நீங்கள் என் பிள்ளையை பார்த்தாலே 10 அடி தூரமாக நினைங்க, அதுக்கு இன்னமும் ஒரு வியாதி, ஒரு தள்ளி உட்காருப்பா. இப்போ ரெபேக்காவே என்ன செய்யும், பாட இந்த பக்கம் தள்ளி உட்காடுறான் அப்படின்னு என்ன செய்யும், தள்ளி உட்கார வைப்பீங்க. ஏன்? எப்போ பார்த்தாலும் தான் பிள்ளை ஒரு பலவீனம் சொல்கிறது எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க. நாம் என்ன பண்ண, பலவீனனும் எளியவனமாக இருக்கிறேன் ஆண்டு சொல்லி எப்பொழுதும் நோஞ்சாளி பா அந்த பக்கம் அப்படின்னு ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டேன். நம்முடைய பலவீனங்களிலே பலனை விலங்கு பண்ண அவர் விரும்புகிறார். நாம் என்ன பண்ணோம், பலவீனத்தையே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த குரங்கு தெரியாமல் பொந்துக்குள்ளே கரையாக இருக்குன்னு வரும்போது பாம்பு ஒன்று வந்துடுச்சு, படக்குன்னு பாம்போட கழுத்தை பிடிச்சிக்கிச்சு. குரங்கு என்ன பண்ணுன்னா, பயத்தில் பாம்பு விட்டாது கடிச்சிடும்னு விடாது, ஆனால் அது இருக்க பிடிச்சிக்கும். பாம்பு என்ன பண்ணால் இது கையை வளைச்சி பிடிச்சிக்கும். இப்போ என்ன பண்ண, இது இருக்க பிடிக்க பாம்பை வளைச்சி பிடிக்க இந்த குரங்கு பாம்பை பார்க்காது, மற்ற குரங்கெல்லாம் அந்த சொல்லும் அதை விட்டுரு அப்படின்னாலும் இது பயத்தில் என்ன செய்யாது, விடாது. கடைசியில் இது பயத்திலேயே அந்த பாம்பு இறுக்கி பிடிக்கிறதுல பாம்பு செத்து போயிடும். ஆனால் பாம்பு செத்து போனது கூட தெரியாமல் இது பயத்தில் இந்த குரங்கும் செத்து போயிடும்.
அதே போல தான் பாவத்தை அறிக்கை செய்யாமல், பாவத்தை விட்டு விடாமல் நம்மளால் பாவத்தை என்ன செய்யுமா பிடிச்சிக்கிட்டே நான் எப்போ பார்த்தாலும் சில பேர் ஜெபம் பண்ணுவேன். நீ யாருப்போ? ஐயோ நான் பாவி ஆண்டவரே, ஏசு நான் தான் உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஏசு கிறிஸ்து, நான் ரத்தம் சிந்தி உனக்கு மறித்து விட்டேன். இருக்கட்டும் ஆண்டவரே, நான் மகா பாவி ஆண்டவரே, உனக்கு ரத்தம் சிந்தி உனக்கு கழுவிட்டப்பா, மனசாட்சியே என் பலியினால சுத்திகரிச்சுட்டப்பான்னு, நான் மகா கொடிய துரோகி ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை பார்த்து பரிசுத்தமானா கூட இவன் ஒத்துக்கிடவே மாட்டான். இவன் என்ன பண்ணுவானா, நான் எப்போ பார்த்தாலும் நான் பாவி பாவி பாவி. முதல்ல இந்த நிலையிலேருந்து நம்ம வெளியே வரணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் சினிமாவுக்கு போனான். ஒரே எலி செத்த நாத்தமாக அடிச்சிச்சு. அப்போ உங்கள்கிட்ட அடிக்குதான்னு கேட்டால் கடைசியில் யார்கிட்ட அடிக்கல. கடைசியில் ஒருத்தர் இருந்தார், அவருடைய காலில் போட்ட சாக்ஸு தான் அந்த எலிநத்த சாத்தம் வந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சொன்னாங்க அவரை பார்த்து, டேய் மரியாதையாக போய் வெளியே போய் அந்த சாக்ஸை கழட்டி போட்டுட்டு வரானார். இவரும் சாக்ஸை கழட்டிட்டு வந்துட்டார். பார்த்தாங்க காலில் சாக்ஸ் இல்லை. உட்காந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து எலி செத்த நாத்தம் அடிக்குது. டே இப்போ மறுபடியும் நாற்றம் அடிக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த ஆளையை பார்த்து, டே கழட்டினியாடா சாக்ஸை, டே பாரா நல்லா பாரா கழட்டிட்டா பாரா, கழட்டி கையில் சோப்பு தாண்டா வச்சுக்கிறேன்னு எடுத்து காமிச்சேன். எங்கே வச்சுருக்கிறான் சாக்ஸை? பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறான். எப்படி நாத்தம் போகும்? நிறைய பேர் பாவத்தை அறிக்கிட்டுட்டான், ஆனால் என்ன செய்யலை, விடலை. ஃபோட்டோ வச்சுருக்கிறான், லெட்டரை வச்சுருக்கிறான், மெசேஜ் வச்சுருக்கிறான், அப்புறம் நினப்பை வச்சுருக்கிறான். எல்லாத்தையும் என்ன பண்ணு, எரேஸ் பண்ணு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்போ இறக்கம் வருவோம். அப்போ இன்னும் நம்ம விட்டு விடாமல் இருந்தால், நாம் பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுட்டாலும் இது பார்த்து விட மாட்டேன். இப்போ விசுவாசி யாரோ ஒன்று தப்பு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். யாரோ ஒரு பிரதரை திட்டி போட்டீங்க, யாரோ ஒரு சிஸ்டரை திட்டி போட்டீங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டு மன்னிச்சிட்டுலாம் சொல்லிடுவாங்க. நீங்களே மறந்துடுவீங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க போன வருஷம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி என்ன பண்ணாங்க தெரியுமா? இங்கே வந்து நம்மளால் என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்ல, உன் பாவங்களை முதுகு பின்னால் பண்ணேன் கடலில், ஆனால் நம்பால் டைவ் அடித்து போய் நீந்தி எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆண்டருக்கு பின்னாடியே ஓடி போய் முதுகு பின்னாடி எடுத்து தூக்கிட்டு வந்து, பத்தியா இந்த ஆள் இந்த மாதிரி செஞ்சது தெரியுமா அப்படிமா. இந்த பேச்சை நம்ம விடணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற சாத்தானுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டுவிடும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வளரார். இந்த தலைப்பையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதின் இடத்துல நாத்தான் வந்து பாவத்தை உணர்த்தின பொழுது அவன் இதை சொல்கிறான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில், நமக்குள் பாவமில்லை என்றால் நம்மை வஞ்சிக்குள்ளா இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து அநியாயத்தை சுத்திகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். கர்த்தர் வீழ்ச்சியிலிருந்து நம்மை விழித்து மீட்பார். 3வதாக சங்கீதம் 51:4 சொல்லியிருக்கிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அடுத்தது என்ன வேணும்னா, உள்ளத்துல என்ன வேணும்? என்ன வேணும்? எப்படி உள்ளத்தில் உண்மை வரும்? சங்கீதம் 119:11 சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே. அப்ப எந்த இருதயத்திலே கர்த்தருடைய வசனத்தை காத்து நடக்கிற அனுபவம் இருக்கிறதோ அங்கேதான் இருதயத்திலே உண்மை இருக்கும். சங்கீதம் 18:23 2 சாமுவேல் 22:24 ஒரே வசனத்துல வாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய வேதத்தினாலே, உம்முடைய வாக்கினாலே என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். வாசிக்கலாம். 18:23 சங்கீதமோ அல்லது 2 சாமுவேல் 22:24 வாசிங்க. ஏதாவது ஒரு வசனம். அவருக்கு முன்பாக நான் மன உண்மையா இருந்து. அப்ப மனசுல உண்மை என்றால் என்ன? எனக்கு உள்ள ஒரு துர்க்குணம் இருக்கிறது, எனக்குள்ள சில நேரத்தில் ஒரு பொல்லாத குணம் இருக்கிறது நான் கண்டிருக்கிறேன். என் மனைவியை திடீர்னு கிள்ளி வச்சிருவேன். அவங்க கேட்பாங்க, ஏன் இப்ப என்ன பண்ண கிள்ளி வைக்கிறீங்க அப்படிம்ப. திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கும், கொஞ்சம் நெகை வளர்ந்தா போதும் அப்படி கிள்ளி பார்ப்பேன். இல்லை எங்கள் புட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தா புட்டுன்னு இருக்குதா, அதை பிடிச்சி ஒரு கிள்ளி வச்சிருவேன். இல்லை எவி இருந்தாலும் அவனை பிடிச்சி ஒரு கிள்ளி வச்சிருவேன். இது என்னன்னா, இது சின்ன வயசுலேயே இருந்து எனக்கு இருக்கிற பழக்கம். ஐயோ இவன் முன்னால கொஞ்சம் கவனமா இருக்கணுமாடா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது. சில நேரத்தில் பாருங்க, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஆணிகின்னு இருந்தாலும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுருவேன்.
திருடுற பழக்கம் இல்லை. ஆனால் இந்த ஆணி நட்டு ஸ்க்ரூவை பார்த்தா எனக்கு பயங்கர கிரேஸ். அப்படியே எடுத்து நைஸாக எடுத்து பண்ணுவேன், பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்க. ஒரு கடைக்கே போகிறோம், ஒரு ஆணி ஒன்று பக்கத்தில் கீழே கிடக்கணும், நைஸாக அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுருவேன். அது ஒரு விதமான ஒரு குணம். அப்போ நமக்குள்ள துர்க்குணம் இருக்கு. அப்போ வசனத்தின் அடிப்படையில் என் மனசு உண்மையா இருப்பதற்காக என் துர்க்குணத்துக்கு என்ன செய்வேன்? விலக்கி காத்துக்கொள்வேன். கோபம் என் இடத்துல இருக்கிற துர்க்குணம், என் கோபத்துக்கு விளக்கமாக என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய மனதை தேவனுக்கு முன்பாக நேர்மை உள்ளதாக, உண்மை உள்ளதாகவும், நம்முடைய சக மனுஷர்களுக்கு முன்பாக நம்முடைய இறுதியும் உண்மை உள்ளதாக இருக்க நாம் விளங்க பண்ணணும். சங்கீதம் 51:10 தாவீது சொல்கிறான், சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எப்ப சுத்த இருதயம் வரும், எப்பொழுது நிலைவரமான ஒரு ஆவி எனக்குள்ள வரும் என்றால், நான் எப்பொழுது சத்தியத்தை உண்மையா நேசிக்கிறேனோ அப்ப எனக்குள்ள சுத்த இருதயம் வரும். அப்பதான் வசனம் எனக்குள்ள தங்கும். அப்பதான் வசனத்தின் வெளிச்சம், வசனத்திலிருந்து கனிகள் எனக்குள்ள இருந்து புறப்பட்டு வரும். அல்லேலூயா. சங்கீதம் 141:5 வசனம் சொல்கிறது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? யோவான் 16:18 வசனத்துக்கு வரும்போது அவர் நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பை கொடுத்து நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். அவர் தான் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். எங்கே கண்டிப்பு இருக்கிறதோ, எங்கே நம்முடைய குறைகளை உணர்த்துதல் இருக்கிறதோ, அங்கேதான் நமக்கு சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா நமக்கு என்ன செய்வோம்? கண்டிக்கிறவனுக்கு தான் எரிச்சல் வரும். மேக்ஸ் மாஸ்டர் பார்த்தா தான் பயமா இருக்கும். ஆனா ஸ்கூலு படிச்சு முடிச்சு வெளியே வரும்போது மண்டையில கல் எடுத்து ஒன்று போடலாம் போல இருக்கும். ஏன்னா எப்படி கொண்ட பெருமலை நீ அடிச்சானே அந்த ஆளு அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்கும். அது மாதிரிதான் கோபமா நம்ம யார் மேல இருப்போம்னா, எந்த பாஸ்டர் நம்ம கடினமா பிரசங்கம் பண்றாரோ அவர் மேல நமக்கு கோபம் வருவது இயல்பு. ஆனால் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து தான் உணர்த்துவார். எத்தனை பேர் நான் பிரசங்கம் பண்றது விரும்புறவங்க எத்தனை பேர்? ஒரு அல்லையா சொல்லுங்க. சரி, இப்ப மாட்டிட்டீங்க பாருங்க. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கம் பண்ணணும் விரும்புறீங்க? வெகு குழப்பமாய் போச்சு. இந்த செம சிக்கல் மாறி, என்னடா அவன் இப்படி கூட திடீர்னு நம்மளை கண்ணீரை மாட்டி விட்டாரு யோசிக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஆவியானவர் பேசல, பாஸ்டர் தான் பேசினார். இந்த குற்றச்சாட்டையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஆவியானவர் பேசல, பாஸ்டர் பேசினார். அப்போ ஆவியானவர் பாஸ்டரை கொண்டு பேசும்போது அவர் என்ன செய்வார்? கடிந்து கொண்டு கண்டித்து உணர்த்துவார். அங்கதான் ஆவியானவர் இருக்கிறான்னு அர்த்தம். இன்னொன்று வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனம் வாசிக்கும் போது, தேவனுடைய வாக்கியங்கள் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தவனா இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் நீதியை படிப்பதற்கும் சீர்திருத்தலுக்கும் ஏற்றதா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அதுல ஒரு ஆமா அப்பிரயோஜனம் சொல்லிய பிரயோஜனம் தான். அது என்னன்னா முக்கியமான வார்த்தை, தேவ வாக்கியம் சீர்படுத்துவதற்கும் கடிந்து கொள்வதற்கும் நீதியை படிப்பதற்கும் ஏற்றது. அப்ப இந்த வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுனா, தேவனுடைய மனுஷன் தேரணும்னா மாறணும்னா அது நீதியை படிப்பிக்கணும், சீர்திருத்தணும், கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இது இல்ல அப்படின்னாதான் அங்க சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6:23 வசனம். நீதிமொழிகள் 6:23 வசங்க. போதக சிற்சியே ஜீவவழி, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே நம்ம என்ன சொல்ல, போதக இப்படி எல்லாம் தான் பிரசங்கம் பண்ணணுமா? ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை விளக்கு, கட்டளை விளக்கு. விளக்குல இருக்கிற வெளிச்சம் எது? வேதம். போதக சிற்சி தான் ஜீவ வழி. அப்ப ஜீவ வழியில நடக்கணும் அப்படின்னா போதக சிற்சை தான் வழி. இந்த வழியில போகணும்னா கட்டளையையும் வேதத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த கட்டளையும் வேதமும் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்? போதக சிற்சைங்கிற வழியிலே என்ன வழி நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் மனசுல சாகிற வரைக்கும், உங்க ஆத்துமா இந்த சரீரத்தை விட்டு போகிற வரைக்கும் மனசுல பதித்துக் கொள்ளுங்க. நீங்க வஞ்சிக்கப்படாமல் இருப்பீர்கள், ஏமாற்றப்படாமல் இருப்பீர்கள். பிசாசு உங்களை மோசம் போக்க முடியாது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை
நான் சொல்கிற காரியம் என்னவென்றால் நீதிமொழிகள் 13:14 சொல்கிறது, ஞானவான்களுடைய போதனை ஜீவ ஊற்று, போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இங்க யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருந்தா தம் அடிப்பாங்களா? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் சாராயம் குடிப்பாங்களோ? இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுவாங்களோ? ஏன் பேச மாட்டாங்க? ஏன் தம் அடிக்க மாட்டாங்க? ஏன் குடிக்க மாட்டாங்க? ஏன்னா அங்க கொடுக்கப்படுகிற போதனையினால, நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கனால உங்க மனசாட்சி உங்களை இந்த மாதிரியான பாவங்களை செய்ய உங்களை விடாது. அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாம் மேடம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. ஆனா கடந்து கொள்ளுதலை நாம் கேட்காத போது, விரும்பாத போது என்ன நடக்கும்? நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனம் சொல்கிறது. நீதிமொழிகள் 5, 12, 13, 14. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. பாருங்க என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை, அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லை, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு. சரி, இதனால என்னாச்சு? நான் இப்பதாப்பா பணக்காரனா இருக்கிறேன், இப்பதாப்பா நான் நிம்மதியா இருக்கிறேன், இப்பதாப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாரு. என்ன சொல்றான்? சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவா என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. நன்றாக ஒரு விஷயத்தை கவனிங்க. என்னைக்குமே கடிந்து கொள்கிற போதனைக்கு செவியை சாய்க்க உங்களை ஒப்புக் கொடுங்க. எபிரேயர் 13:9 சொல்கிறது, அந்நிய போதனையினாலே அழைப்புண்டு திரியாதீங்கள். போதனை பதார்த்தனால அல்ல, இருதயத்தினால் இருதயம் போதனையினால் இருதயம் சீரடைவது நல்லது என்று சொல்ல. அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13:9. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனையினாலே அழைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. ஆமென். அந்நிய போதனை நிறைய யூடியூப்ல வருது. அதனால நீங்க என்ன செய்யாதீங்க? அலைஞ்சு திரியாதீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்துல வாசிக்கும் போது, ஏனென்றால் அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர்களாகி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, தங்கள் சுயேட்சைக்கேற்ற போதனைகளை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகுவாங்க. என்னைக்கும் எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், ஒரு 10 பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். அதான் உண்மை. ஒரே மேய்ப்பன் கீழே வேத பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிற ஒரே மேய்ப்பன், ஒரே போதனை கீழே நாம அடங்கி இருக்க ஒரு கிரேஸ் இருக்கு. சர்ச்சு மாறிட்டே இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷம். பார்த்த பாஸ்டரையே பார்த்து பிடிச்சி போச்சு. இன்னொரு சர்ச்சுக்கு நீங்க போங்க, ஒன்று அந்த பாஸ்டர் ஆத்மா கேட்டு ஜெபம் பண்ணிருப்பார். நானும் அப்படித்தான், அவரும் அப்படித்தான். வந்தோடனே வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு வரவேற்பார். அவர் போடுற அந்த அன்புல இதுல ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் அப்படியே சத்தியத்தை பேசுகிற ஆளாக இருந்தால் நம்ம கசக்கிறோம். அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போங்க, அங்கே அந்த பாஸ்டர் நமக்கு மரியாதை மாலை எல்லாம் போடாத குறைய நம்மளை வரவேற்போம். அங்கே ஒரு 2 வருஷம் நல்லா இருக்கும். இது எப்படின்னா, ஒரு பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி. பார்க்க புதுசுக்கு நல்லா இருக்கும், ஆனால் போக கழிச்சிடும். நாம் ஒரே மேய்ப்பன் கீழே அடங்கி இருந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம வளர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடிந்து கொள்கிறான் என்றால் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறவர் நம்மை கடிந்து கொண்டு நம்மை சரியான பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவரும். நான் சொல்லுகிற உதாரணங்களை விட நான் சொல்ல வருகிற கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. என்னென்றால், இந்த சபையை விட்டு ஓடுறதும் பல போதகளை உங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்வதும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கான வாழ்க்கைக்கு நேராய் உங்களை வழிநடத்தி செல்லாது. எபேசியர் 4:14 எச்சரிக்கிறது, நீங்கள் குழந்தைகளைப் போல இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான பலவிதமான தந்திரமுள்ள போதகமாகிய காட்டினால அலைகளைப் போல அடிபட்டு அலையாதிருங்கள் என்று வேதம் நம்மை சொல்கிறது. ரோமர் 16:17-18 நம்மை எச்சரிக்கிறது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடலை உண்டாக்குற மக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவர்கள் அல்ல, அவர் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை சொல்கிறார், நான் உங்களை விட்டு போன பின்பு
மந்தையை தப்பவிடான கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்புவார்கள். அதுதான் பிரச்சனை. 12 பேரை கர்த்தர் தெரிந்தார், அவர்களில் ஒருவன் பிசாசா இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ளேயே காட்டி கொடுக்கிற, நமக்குள்ளேயே வஞ்சிக்கிற, நம்மளுக்குள்ளேயே இடர பண்ணுகிற மக்கள் எழும்புவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. என்றைக்குமே நீங்க தவறாம இருக்கணும் அப்படின்னா எங்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் மறைக்காதீங்க. சில நேரத்தில் என்னை பற்றி ஒரு அவதூறான கருத்துக்களை சொல்லலாம், இல்லை என் மனைவியை பற்றி சொல்லலாம், என் பிள்ளைகளை குறித்து சொல்லலாம். இது உண்மையா என்பதை நீங்கள் அறிய நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வதந்திகள் பெருகிட்டே போகும். ஏதோ ஒரு நோக்கத்தில் சொல்லியிருப்பாங்க, கடைசியில் அது விரோதமான காரியமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், கோவிந்தராஜுங்கிறவரு கருப்பா வாந்தி எடுத்திருக்கார். இது சாமுவேல் பார்த்துட்டு என்ன பண்ணாரு, கோவிந்தராஜு கருப்பா வாந்தி எடுத்தாருன்னு சண்முகத்துக்கிட்ட சொன்னார். சண்முகம் என்ன பண்ணாரு, அவர் பழனி கிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு சண்முகம் பழனி கிட்ட, கோவிந்தராஜு கருப்பு கருப்பா வாந்தி எடுத்தாராம். சண்முகம் என்ன சொன்னாரு, கருப்பா வாந்தி எடுத்தார். இப்ப பழனி என்ன சொல்றாரு, சாமுவேல் கருப்பா வாந்தி எடுத்தான்னு சொன்னாரு. இப்போ பழனி கிட்ட சண்முகம் என்ன சொல்றாரு, கருப்பு கருப்பா வாந்தி எடுத்தாராம். இப்ப பழனி போய் என்ன பண்றாரு, ஒரு மணவாளன் கிட்ட போய் சொல்றாரு, என்ன மணவாளா நம்ம கோவிந்தராஜு காக்கா மாதிரி கருப்பா வாந்தி எடுத்தானா. என்னங்க, காக்கா மாதிரி இப்ப கருப்பா இருந்தது, கருப்பு கருப்பா மாறி இப்ப காக்கா மாதிரி கருப்பா மாறிடுச்சு. அப்ப காக்கா கருப்பா வாந்தி எடுத்தானா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட மணவாளன் என்ன பண்ணாரு, சுந்தரேஸ்வரி அப்படின்னு ஒருத்தி, அவகிட்ட போய் சொன்னாரு, இங்க பாரு கோவிந்தராஜு காக்காவா வாந்தி எடுத்தானாமா அப்படின்னு சொன்னார். புரியலையா உங்களுக்கு? காக்காவா வாந்தி எடுத்தானா, காக்காவா வாந்தி எடுத்தானா என்ன அர்த்தம்? அப்பா சுவாமி அப்படின்னு நம்ம முழிப்போம் இல்லையா? அப்ப என்னன்னு, கருப்பா வாந்தி எடுத்தது இப்ப என்னவா வாந்தியா மாறிடுச்சு, காக்கா வாந்தியா மாறிடுச்சு. இது வதந்தி. இதே மாதிரிதான் சபைக்குள்ள யாராவது இப்படி சொல்லி அது கேட்டு அது பெருத்து இப்படி ஒரு வதந்தி பரவும். நீங்க உடனே என்ன பண்ண, என் காதுல சொல்லிடணும். இப்படிதான் சபைக்குள்ள ஒரு சகோதரி பாஸ்டம்மா எல்லாரும் கூடி வரும்போது டீ கொடுக்கும்போது சபையில் இருக்கிற ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. பாஸ்டம்மா எல்லாத்துக்கும் பணக்கார சகோதரி இவங்க, அவங்க குடும்பமாக எல்லாம் வந்திருந்தாங்க, ஒரு 20 பேர், ஒரு கல்யாணம் பேச. அப்போ அவங்களுக்கு பால் டீ போட்டு கொடுத்தாங்க. இந்த பாட்டி அம்மாவுக்கு கருப்பு டீ கொடுத்துட்டாங்க. கருப்பாக இருக்கும் இல்லையா, பால் ஊற்றாத டீ கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பணக்கார அம்மா பார்த்துட்டு, நம்மளாம் பணக்காரங்களாக இருக்கனால நமக்கெல்லாம் பால் டீ என்ன, மின்னு போனால் எனக்கு நல்ல ஜூஸ்லாம் போட்டு நல்ல பாஸ்ட்டு, நல்ல வசதியாக பாஸ்ட்டு, நல்ல பாஸ்ட்டுன்னு போட்டு கொடுக்குன்னு நினச்சிக்காதீங்க, நல்லா கவனிக்கும். அதான் சொல்கிறார், நல்லா போட்டு கவனிச்சோன்னே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது ஏழை பாட்டிக்கு கருப்பு டீ பால் ஊற்றாமல் கருப்பு டீ போட்டு கொடுக்குறாங்களேன்னு வெளியே போய் சொல்லிடுச்சு. அது அப்படியே பரவி எங்கே வந்துருச்சு, பாஸ்டரோட காதுக்கு வந்துருச்சு. பாஸ்டர் காதுக்கு வந்தோடனே பாஸ்டருக்கு இப்போ எப்படி தான் சபைக்குள்ள என்ன மேட்ரு இருந்தால் கடைசியில் பாருங்க இங்கே சேர்ந்துடும். அது மாதிரி வரவும் பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஒரு டீ பார்ட்டி வச்சு இந்த சிஸ்டரையும் பல பேர்த்தையும் கூப்பிட்டார். எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் பாஸ்டர்மா மோசமானவங்க, சர்ச்சில் இருக்கிற அந்த பாட்டியம்மாவை ஒழுங்காக கவனிக்கிறது இல்லைன்னு குறை பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் அடிச்சு பேசுறாங்களே. அப்போ இதே போல எல்லாத்துக்கும் பால் காப்பி போட்டு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் இப்போ இந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, பாட்டி அம்மாவுக்கு எப்படி கொடுக்குறாங்க பாஸ்டர் அம்மா பாப்போம் அப்படின்னு. பாஸ்டர் அம்மா அந்த பாட்டிக்கும் கொண்டு போய் பால் டீ கொடுத்தாங்க. இந்த பாட்டி அம்மா பால் டீயை வாங்கிட்டு, என்னடா அம்மா பால் டீ கொண்டு வந்து கொடுத்துருக்குற, நான் பால் ஊத்துனா குடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சத்தமா கேட்டுச்சான். அப்பதான் இந்த அம்மாவுக்கு உரைச்சது, ஐயோ நம்ம தப்பா பாஸ்டர் அம்மாவை பத்தி சொல்லிவிட்டோமே அப்படின்னு மனசாட்சி குத்திருச்சு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னா. பாஸ்டர் பரவாயில்ல, அதனால என்ன சிஸ்டர் இருக்கட்டும், ஒரு காரியம் செய்யுங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு, ஏம்மா கொஞ்சம் கடுகு எடுத்துட்டு வான்னாங்க. பாஸ்டர் அம்மா எதுக்குன்னு தெரியல, கடுகு டப்பாவை கொண்டு வந்தாங்க. இவ்வளோ கடுகு எடுத்து
உங்கள் முந்தானியை பிடிங்கம்மான்னு சொல்லி முந்தானியில் போட்டு இதை சர்ச்சு சுற்றின்னு இருக்கிற ரோட்டில் கொண்டு போய் இறச்சி விட்டுட்டு வந்துடுங்க சிஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் எதுக்கோ சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் சோத்திரத்தோடு இறச்சி விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்துக்கிற பாஸ்டர் நான் செஞ்சு முடிச்சுட்டு பாஸ்டர்னாங்க. இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, போய் அதெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடுங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. இவங்க திருன்னு முழிச்சாங்க. எப்படி பாஸ்டர் அதை பொறுக்க முடியும்? அதே மாதிரி சொன்னார் பாஸ்டர், நீங்கள் பரப்பி விட்டுட்டீங்க, அதை திரும்பவும் எப்படி சிஸ்டர் எடுக்க முடியும்? எதையும் தீர விசாரிக்கணும். எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அல்லேலூயா. என்றைக்குமே இந்த வதந்திகளை நம்பாதீங்க, வதந்திகளை பேசாதீங்க. நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. கடைசியில் நம்ம வெட்கப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம வந்துடும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 5:24 நியாய தீர்ப்புக்கு முன்பாக சிலருடைய பாவங்கள் முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் வெளியிறகமாயிருந்த நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை நியாய தீர்ப்பு வரைக்கும் பின்தொடரும். நம்ம தேவனுக்கு பயப்படணுங்க, கர்த்தருக்கு பயப்படணும், நம்முடைய நாவுகளை காத்து கொள்ளணும். பாவம் செய்யறதுக்கு நம்ம யோசிக்கணும். அறிக்கை செய்தரலாம், விட்டுவிடலாம். ஆனா நாம் செய்த பாவத்தினுடைய விளைவுகள் பலருடைய வாழ்க்கையில மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். நம்மால் ஒருவர் பாதிக்கப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்க ஒண்ணு செய்யணும். 1 பேதுரு 4:17-18 சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிற காலமா இருக்கிறது என்று சொல்கிறது. 18ஆம் வசனம் 1 பேதுரு 4:18 சொல்கிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவதற்கு துன்மார்க்கனும் பாவியும் எங்கே போவான்? நீதிமொழிகள் 11:31 சொல்கிறது, நீதிமானுக்கு பூமியிலே சரிகட்டப்படும், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எவ்வளவு அதிகம். ஆகவே நாம் செய்கிற செயல்கள், பேசுகிற வார்த்தைகள், சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு நாம் தேவனுக்கு முன்பாக பயந்து வாழ வேண்டும். அப்ப தாழ்மையா இருக்கணும், அறிக்கை செய்து விட்டு விடணும், நம்முடைய உள்ளத்துல உண்மை இருக்கணும், கடிந்து கொள்ளுதலுக்கு செவியே நம்ம சாய்க்கணும், தெய்வ பயத்தோடு இருக்கணும். கடைசியாக நீங்க பாத்தீங்கன்னா நம்பிக்கையான வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சங்கீதம் 59:6 ஏசாயா 53:6 சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தன் வழியில போனோம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் விழுந்தது. ஏசாயா 53:12 சொல்கிறது, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமுக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53:11 சொல்கிறது, அக்கிரமத்தை சுமந்து நம்மை நீதிமான ஆக்குறவராக அவர் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் அவருக்கு முன்பாக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் எழுப்ப வளராக இருக்கிறார். 2025ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமா? 2025ஆம் ஆண்டின் தேவனுடைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொண்டு இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள், கடன்கள், வீழ்ச்சிகள், புத்தியினத்தினால் உண்டான வேதனைகள், போராட்டங்கள், சண்டைகள், அவமானங்கள் இருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டுமானால் நமக்கு தேவை ஒரு பெரிய சுத்திகரிப்போடு கூடிய மனம் திரும்புதல். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படி ஒப்புக் கொடுப்போம். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ராஜாவுக்கு ஒரு யானை இருந்துதான். அந்த யானை போன இடத்துல எல்லாம் ஜெயத்தை கொண்டு வந்துதான். அந்த யானைக்கு வயசானதுனால ராஜா யுத்தத்துக்கு கொண்டு போகவில்லையா. ஆனால் ஒரு நாள் நல்லா கவனித்து கொண்டிருக்கும் போது அந்த யானை வெளியே உலா போகும்போது சேற்றில் மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாய் அமிழ்ந்து விட்டது. வயதாகினதுனால அதனால எழும்ப முடியவில்லை. அந்த பக்கம் அந்த ராஜாவுக்கு அந்த செய்தி தெரிந்தது. யானையை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள், வெளியே சேற்றிலிருந்து எடுக்க முடியவில்லை. அந்த பக்கமா ராஜாவினிடத்திலிருந்த மந்திரி வந்தான். விஷயத்தை கேள்விப்பட்டு இப்ப ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜா, போர் முரசுகளை கொண்டு வாருங்கள், இதை யானை சுற்றிலும் நின்று அதை கொட்ட சொல்லுங்கள் என்று சொன்னான். ராஜாவும் போர் முரசை கொட்ட சொன்னார். போர் முரசு சத்தத்தை கேட்ட உடனே யானைக்கு தன் இளமை காலத்தின் நினைவு வந்தது. போரில் அதை செய்த பராக்கிரமங்கள் நினைவு வந்தது. அதுக்கு ஒரு வீரம் வந்தது. அதனுடைய ஆத்மாவில் ஒரு உற்சாகம் பிறந்தது. அந்த யானை வீறு கொண்டு எழ ஆரம்பித்தது. சேற்றிலிருந்து தானாகவே வெளியே ஏறி தன்னை காத்து கொண்டது. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிற போர் முரசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை என்னும் போர் முரசு
இந்த காலை வழியில உங்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு காலத்துல நீங்கள் பரிசுத்தவான்கள், ஒரு காலத்துல நீங்கள் நீதிமான்கள் என்று நீங்கள் சொல்வீர்களானால், வாட் அபவுட் டுடே? இன்றைக்கு அந்த பக்தி வைராக்கியம், இன்றைக்கு தேவனுக்காக எழும்ப வேண்டிய அந்த நிலைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு போர் முழுசாக தம்முடைய அழைப்பை கொடுக்கிறார். தம்முடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். தம்முடைய சத்தியத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அந்த யானை எழுந்தது போல நீங்கள் ஆதி அன்புக்கு நேராக உங்களை எழுப்பிவிட கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வழியில என் ஆத்மாவே நீ எழும்பு, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எலும்பி எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள் என்று கர்த்தர் உனக்கு போர் மூசை கொட்டுகிறார். உன் பாவங்களை அறிக்கையிடு, உன் மறைவான குற்றங்களை அறிக்கையிடு. சங்கீதம் 19 சொல்லுகிறது போல, 18 சொல்லுகிறது போல, ஓ துணிகரமான பாவங்களுக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். அவைகளினாலே நான் எச்சரிக்கப்படுகிறேன், அன்றைய அடியான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், மறைவான குற்றங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். இந்த காலை வேளையில ஒருவேளை மறைந்திருக்கிற பாவங்கள், குறைபாடுகள், உன்னுடைய வார்த்தைகளினாலே, கிரிகளினாலே, சிந்துகளினாலே, உணர்வுகளினாலே, உணர்ச்சிகளினாலே, இருதயத்தில் உண்மையற்ற போன காரியங்களினாலே, பெற்றோருக்கு தெரியாம, ஊழியக்காரனுக்கு தெரியாம, தேவனுக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, சொந்த பந்தத்துக்கு தெரியாம, விசுவாசிகளுக்கு தெரியாம, முதலாளிக்கு தெரியாம, எந்த பாவங்கள், அக்கிரமங்கள், மறைவான குற்றங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து கடந்து போங்க. மேட்டுமைகள் வேண்டாம். விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை, அழிவுக்கு முன்னானது அகந்தை, அவைகள் வேண்டாம். என் பெருமைகளை விட்டு விடுகிறேன், என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என் அகந்தைகளை விட்டு விடுகிறேன், என் இருமாப்புகளை விட்டு விடுகிறேன். சபை விட்டு ஓடுங்கிற எண்ணங்கள் எனக்கு மாறட்டும், அந்த துர்க்குணம் எனக்கு மாறட்டும். இங்க வந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இங்க வந்து நான் விடுவிக்கப்பட்டேன். நான் என் உள்ளத்தில் வருகிற இந்த பொல்லாத கிரியைகள் சாத்தான் இடத்திலிருந்து எடுத்து போடும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யன்னு கேளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். சபையை விட்டு போலாம், அந்த இடத்துக்கு போலாம், இந்த இடத்துக்கு போலாம். ஊழியக்காரங்க இப்படி குற்றம், ஊழியக்காரன் மனைவி விட்டு இப்படி குற்றம், அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க. அன்னைக்கு பிரச்சனை இருந்த நேரங்கள் எல்லாம் எதுவும் தெரியல. இன்னைக்கு சுகமா வைத்துக்கிற நேரத்துல நீங்க பிரச்சனை பண்ணணும்னு உங்க ஆத்மாவை பிசாசு எழுப்புறானே, இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவரை கேளுங்க. கடன்கள் என்னை சூழ்ந்திருந்த போது, மற்றவங்களை என்னை தாழ்த்தின போது, என்னை சிறுமைப்படுத்தின போதெல்லாம் ஆண்டவரே இந்த சபையில எனக்கு இன்பமா இருந்தது. ஆனா எனக்கு எல்லாத்துலயும் சுகம் வந்ததுக்கு அப்புறம் நான் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு ஆவியினாலே நான் நடத்த போறேன், என்னை மன்னியுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவார், உங்களை மகிழ பண்ணுவார். 2025ஆம் ஆண்டு இடிக்கப்பட்ட இடங்களை அடைக்கிற தேவனுடைய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய சமூகத்தை எங்களை தாழ்த்து வருகிறோம். உணர்வுள்ள ஆவியானருக்குள்ளாக நாங்கள் உணர்த்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவீது உணர்த்தின போது தாவீது தன்னை தாழ்த்தினான், அறிக்கை செய்து விட்டு விட்டான். இருதயத்தில் அவன் உண்மையாயிருந்தான், சத்தியத்தை நேசித்தான், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விளங்கினான். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் ரத்தத்தை பற்றி கொண்டதுனாலே பிழைத்து கொண்டது போல ராஜாவே, நாங்கள் உம்முடைய கிருபையும் மீட்பையும் ஆண்டவரை பற்றி கொண்டு எங்களை தாழ்த்து எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கை வீழ்ச்சியிலிருந்து எழும்ப கிருபை கொடுங்க. நாங்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுப்புகிற தேவனுடைய கருத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கட்டும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுக்கு பூமியில சரிகட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆண்டவரே தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு பரிசுத்தமாக நீதிமான்களுமாய் மாற எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரித்து இலவசமாய் நாங்கள் மீட்கப்பட நீ கிருபை செய்வீராக. யாரெல்லாம் விழுந்திருக்கிறார்களோ, குறைந்திருக்கிறார்களோ, அணிந்திருக்கிறார்களோ, நெறிந்திருக்கிறார்களோ, தளர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களுக்கு துணையா இருக்கட்டும். எழும்பி பிரகாசிக்கவும், எழுந்து பலன் கொள்ளவும் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உபவாசிக்கவும் ஜெபிக்கவும், வீடுகளிலே தேவனோடு தங்களுடைய தனிப்பட்ட உறவுகளை சரிப்படுத்திக் கொள்ளவும், தகர்க்கப்பட்டு தங்களுடைய பலிபீடங்களை செப்பனிட்டு தேவனுக்கு உண்மையில் ஆசாரிகளாக பலி செலுத்தி ஊழியம் செய்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் அனைவரோடும் உலகிற சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. அல்லேலூயா. God bless you all. God bless you.